தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக சார்பில் சென்னையில் வரும் 17ஆம் தேதி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து கட்சிகளுக்கும் அக்கட்சித் தலைவர் அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் திமுகவை தவிர்த்து மீதமுள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பொய்கூறி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். நிகழ்கால பொருத்தமான சாதிவாரி மக்கள் தொகை விவரங்களை திரட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசு மறுப்பது சமூக நீதிக்கு இழைக்கப்படும் அநீதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே திமுக அரசை கண்டித்தும் உடனடியாக சாதிவாரி சர்வே நடத்த வலியுறுத்தியும் வரும் 17ஆம் தேதி தனது தலைமையில் பாமக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தில் சமூக நீதியில் அக்கறை கொண்ட கட்சிகள் பங்கேற்று தமிழ்நாட்டில் சமூக நீதியை பாதுகாக்க ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் அருகே உள்ள வராக நரசிம்மர் கோவிலில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி வழிபாடு நடத்தினார். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 250 மீட்டர் உயரத்தில் சிம்மாச்சலம் மலை மீது அமைந்துள்ளது வராக நரசிம்மர் கோயில். தனது சிறிய தந்தை ரண்யாட்சனை கொன்ற வராகரையும் தந்தை இரண்ய கசிபுவை கொன்ற நரசிம்மரையும் ஒரு சேர வணங்க வேண்டும் என்ற பிரகலாதனின் கோரிக்கையை ஏற்று வராக நரசிம்மராக இந்த தலத்தில் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. அக்ஷய திருதியை அன்று மட்டும் முழு ரூப சொரூபமாக காட்சி தரும் வராக நரசிம்மர் மீது மற்ற நாட்கள் சந்தனத்தால் மூடப்பட்டிருக்கும். இத்தகைய சிறப்புகளால் பக்தர்களிடையே மிக பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் விராட் கோலி வழிபாடு நடத்தினார். நரசிம்மர் தோன்றியதாக கூறப்படும் தூணை ஆற தழுவி வேண்டுதல்களை சொல்லும் போது பக்தர்களின் கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. அதன்படி கோயிலின் தூணை கட்டித் தழுவி விராட் கோலி வழிபட்டார். அவருக்கு கோயில் சார்பில் மாலை அணிவித்து அபிஷேக பிரசாதங்கள் தரப்பட்டன.